ஏன் புள்ள அடிச்சு போறீங்க? இது கள்ளக்கடத்தல் சம்பந்தப்பட்ட கார். இந்த கார் இங்க இருக்கிற விஷயம் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. கள்ளக்கடத்தல பயன்படுத்தப்பட்ட காரை மட்டும் நாங்க எடுத்துக்கிட்டு போக முடியாது. காருக்கு சொந்தக்காரங்களை கைது செய்து தீரோம். சார், நீங்க சொல்றதெல்லாம் சரி சார். ஆனா இந்த புள்ளியோட தகப்பன் இப்பதான் இறந்துட்டார் சார். ரொம்ப வருத்தப்படுறேன் சார். நாங்க எதுவுமே எடுத்துக்கல. எடப்பா அந்த வண்டியை வேடிக்கைடா பார்த்து நிக்கிறீங்க. சின்ன கிழமை செத்துட்டான், அவன் பிள்ளைங்க ஜெயிலுக்கு போயாச்சு. இனி இந்த பெரிய கிழமை ஒருத்தர் என்னதான் செய்ய போறேன்னுங்களா? டேய், இப்ப சொல்லேன்டா, நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்துடுவேன், என் சொத்தையும் திருப்பி கொண்டு வந்துடுவேன். இந்த ரெண்டு காரியத்தையும் என் தம்பி புலம் எரிஞ்சு சாம்பலாத்துக்கு முன்னால நான் சாதிச்சு காட்டலையா? பாடுறா டேய், பாடுறா. என்னப்பா? என்னங்க நீங்களே இப்படி கண் கலங்கிட்டு இருந்தா உங்க பிள்ளைங்க நாங்கெல்லாம் இருக்கிறோமே, எங்களுக்கெல்லாம் யாருங்க தைரியம் சொல்லுவாங்க? உடனடியா நம்ம பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா? என்ன செய்யணும்? இந்த கார் வாங்கினாங்களே, அதுக்கு பணம் கொடுத்ததுக்கு உண்டான ரசீது, சி சர்டிபிகேட், இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் இருக்குங்களா? எனக்கு என்னப்பா தெரியும்? என்ன கேட்காம அவன் பண்ண காரியம் ஒன்னே ஒண்ணுதானப்பா. அதனாலதானங்க கேட்கிறேன். பெரியவங்க நீங்க செஞ்சிருந்தா சுத்தமா செஞ்சிருப்பீங்க. அவர் செஞ்சதுனாலதான் இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டேன். கேஸுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுதுங்க. எனக்கு தெரியாதப்பா, அம்மாவை கேட்டுப்பா. கேட்கிறேன். அம்மா, அம்மா, சின்னையா கார் வாங்கினாருங்களே, அது சம்பந்தப்பட்ட காகிதங்கள் ஏதாவது உங்ககிட்ட கொடுத்தாருங்களா? கொடுத்திருக்காரு. இருந்தா கொஞ்சம் எடுக்கிறீங்களா? பெரியா, அந்த காரை என்ன விலை கொடுத்து வாங்க தெரியுங்களா? நான் ரசீது கேட்டிருக்கியப்பா. ஐயா, ரசீதுல கூடுதலாவும் போடலாம், குறைச்சலாவும் போடலாம். ஆனா உண்மையான தொகை எவ்வளவுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்னமோ 5000 ரூபாய் சொன்னாங்க, அவ்வளவுதான் இருக்கும். பெரிய என்ன ஒண்ணு சொல்லாம, சொல் சொல். இந்த கேஸ நான் நடத்தலான்னு, அப்படின்னா பிள்ளைங்களுக்காக நான் வாதாடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா பாருப்பா, இந்த கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு பரவாயில்ல, வேற பெரிய வக்கீல் வச்சுக்கிட்டு கேஸ் நடத்துவேன். ஆனா உனக்கு இது முதல் கேஸ் இல்லையா? ஆமாங்க. ஏதாவது அப்படி இப்படி ஆச்சுன்னா உன் தொழில் அடிபடுமேப்பா. அதுக்கு இல்லைங்க, நான் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். சட்டத்தை முழுக்க முழுக்க கரைச்சு குடிச்ச பெரிய வக்கீல காட்டிலும் வழக்குல சம்பந்தப்பட்ட வாதி பிரதிவாதியினுடைய யோகிதையை புரிஞ்சுக்கிட்ட எந்த மாதிரி கத்துக்குட்டி வக்கீல் இந்த மாதிரி கேஸ ரொம்ப நல்லா நடத்தலான்னு தாழ்மையா சொல்லிக்கிறேன். எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா இது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா நடத்துனா. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா, பெரிய ஐயா 2 தடவை வேண்டான்னு சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்கறதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்வம், ஒரு நம்பிக்கை, அது பைத்தியகார்த்தமா கூட இருக்கலாம். அதுல அதை விடுங்கம்மா. ஏம்மா, பெரிய தானே என்ன படிக்க வச்சாரு. அது விளம்பரத்துக்கோ தற்பெருமைக்கோ இல்ல 4 பேர் அவரை பாராட்டினவங்களுக்காக படிக்க வச்சாரு இல்லையே. அம்மா, ஒரு அரிஜன குடும்பத்தினுடைய வறுமை இந்த தலைமுறையோட தொலையட்டுங்கிற ஒரே எண்ணத்தை அவர் என்ன படிக்க வச்சிருந்தாருன்னா இந்த கேஸை எங்கிட்ட கொடுக்க சொல்லணுமா? இந்த பிள்ளைய இந்த வழக்க நடத்தினாங்க.
ஆனா அந்த வாக்கு உன் வாயிலிருந்து வந்துட்டா அவனுக்கு நல்லதாச்சேன்னு பா. அம்மா ஐயா போட போட தைரியமா நடந்து போ. மிஸ்டர் ஏகாம்பரம், இந்த கள்ளக்கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்ட கார் உங்களுக்கு யாரால எப்ப கொடுக்கப்பட்டது? அந்த காரை நீங்க யாருக்கு எந்த தேதியில என்ன விலைக்கு வித்தீங்க? இந்த விவரத்தை கோட்டார் முன் சொல்லுங்க பார்க்கலாம். சென்னையில எனக்கு உயிருக்குயிரான நண்பர் ஒருவர் இருக்கிறாரு. அவரு பெரிய லட்சாதிபதி. புதுவிதமான கார்களை வாங்குறதும் விற்கிறதும் அவருக்கு சர்வசாதாரணம். கடந்த மார்ச் மாசம் ஒரு காரை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்த விலைக்கு வித்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாளே இதோ நிக்கிற இந்த 3 பிள்ளைகளும் அந்த காரை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த காரை எப்படியாவது எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க. நான் என்னடா சின்ன பிள்ளைகிட்ட பேசி பின்னாடி வம்பா போயிடுமே நினைச்சு அவங்க அப்பாவை சந்திச்சு 5000 ரூபாய் விலை பேசி காரை கொடுத்துருங்க. பணம் வாங்கினதுக்காக என் நண்பரின் சார்பா நானே ஸ்டாம்பு ஒட்டி கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். மிஸ்டர் ஏகாம்பரம், உங்க நண்பர் உங்ககிட்ட காரை கொடுத்து விற்க சொன்னதாக சொன்னீங்களே? ஆமா. அந்த நபரின் பெயர் என்னவோ? சுந்தரம். சொந்த ஊர்? சென்னை. தொழில் என்ன தயக்கம்? வெளியே சொன்னா வெக்கப்படக்கூடிய தொழிலா? இல்ல. பின்ன என்ன தொழில்? தெரியாது. வெக்கப்படக்கூடிய தொழில் இல்லைன்னு மாத்திரம் சொல்ல தெரியுது, என்ன தொழில் சொல்ல தெரியலையா? தெரியாது. இட்ஸ் ஆல் ரைட். உங்க நண்பர் ஒரு லட்சாதிபதிங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல அதுவும் சொல்ல கேள்விதானா? அது நிச்சயமா தெரியும். அந்த லட்சாதிபதி உங்ககிட்ட காரை கொடுத்து விற்க சொல்லும் போது என்ன சொல்லி கொடுத்தார்? வந்த விலைக்கு வித்து கொடுத்துட்டா போதும்னு சொன்னார். அவர் அப்படி சொன்னதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கார் தன் கையை விட்டு போனா போதும்ங்கிற முடிவுக்கு உங்க நண்பர் வந்திருக்காருன்னு நான் சந்தேகப்பட்டா அதை தப்புன்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது எப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன். கேள்வி எல்லாம் இங்க நாங்க தான் கேட்போம், நீங்க பதில் சொல்றதோட சரி. அந்த காரை அந்த சமயத்துல உடனடியா வித்து தீரணுங்கிற நெருக்கடி உங்க நண்பருக்கு ஏற்பட்டிருக்குன்னு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். சரியா தப்பா? தப்பு தப்பு தப்பு. சரி தப்பு. இது சொல்லுங்க, அந்த காரை வித்து அதுல வர்ற பணத்தை வச்சுதான் தன்னுடைய நெருக்கடியோ அல்ல ஒத்து பிரச்சனையோ தீர்த்துக்கணுங்கிற அளவுக்கு உங்க நண்பர் அன்னதாவடியா? நான் அப்பவே சொல்லியிருக்கேன், என் நண்பர் பெரும் பணக்காரர். தன் சொந்தக்கார வந்த வரைக்கும் விற்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பதில் உண்டா இல்லையா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்ப இது வரைக்கும் நீங்க கேட்கல? கேட்கல. கேட்டிருக்கணுமே. கேட்கல. ஏன் கேட்கல? அந்த கார அந்த தேதி வரையில அவர் அனுபவிச்சது மிச்சம்னு அவர் நினைச்சிருப்பாருன்னு நான் நினைச்சோம்னால கேட்கல. குட், வெரி குட். சொன்னா சரியா இருக்குமா? ரொம்ப சரி. மிஸ்டர் ஏகாம்பரம், நமக்கு நெருங்கிய நண்பர், உயிருக்கு உயிரான நண்பர் ஒரு பொருளை நம்ம கிட்ட கொடுத்து விற்க சொன்னா அதே பொருளை நமக்கு அதிக பழக்கம் இல்லாத ஒருத்தர் பார்த்து ரொம்பவும் ஆசைப்பட்டு இந்த பொருளை எங்களுக்குத்தான் கொடுக்கணும்னு வற்புறுத்தி தொந்தரவும் கொடுத்தா அந்த பொருளுக்கு விலையை நம்ம கூடுதலா சொல்லுவோமா குறைச்சி சொல்லுவோமா? அப்கோர்ஸ் நீங்க என்ன விலைக்கு கொடுத்தீங்கன்னு நான் கேட்க வரல, உலக வழக்கம் எப்படி? இது அது கூடுதலா தான் சொல்லணும். நீங்க என்ன விலைக்கு சார் கொடுத்தீங்க? 5000 ரூபாய்க்கு. அசலுக்கே 3000 குறைச்சு. ஆமா. அப்படி ஒரே அடியா 3000 குறைச்சு இந்த பிள்ளைகளுக்கு அந்த காரை கொடுத்ததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா யோசனை பண்ணி சொல்லலாம். கம் ஆன் அவுட் வித் இட். ஏதாவது சொல்லுங்க சார். அதிக விலை சொல்லிருந்தா பிள்ளைங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த பசங்க ஏழை பசங்க, பணக்காரங்க. மிஸ்டர் ஏகாம்பரம், இந்த பணக்கார பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அந்த கார் வியாபாரத்துக்கு பின்னால ஏதாவது கொடுக்கல் வாங்கல் உண்டா? உண்டா? என் கேள்விக்கு பதில் உண்டா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்கிட்ட கேட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? எனக்கு உங்களை பத்தி எக்கச்சக்கமா தெரியும். அதுல 2-1 கோட்டாருக்கு தெரியப்படுத்துறோங்கிறதுனால தானே உங்களை இங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க சார், குடுக்கல் வாங்கல் உண்டா? உண்டு. என்னது? நான் கொடுக்க வேண்டிய 2 லட்சம். கொடுக்க வேண்டியதுன்னா கொடுக்க வேண்டியதா? கொடுக்க வேண்டியதுன்னா தாயாதிகளுக்கு கொடுக்க வேண்டியதா தர்மமா கொடுக்க வேண்டியதா எப்படி சார்? அது நான் பட்ட கடன். அப்ப சொல்லிட்டு போங்களா, அவ்வளவுதானே. எனக்காக 3 பிள்ளைகளும் சொத்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் ஏகாம்பரம், இப்படி பின்னால நீங்க அந்த பிள்ளைங்களை 2 லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் கொடுக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் முன்னாலேயே 3000 ரூபாயை குறைச்ச அந்த காரை நீங்க வித்திருக்கீங்கன்னு நான் சொன்னா அது எப்படி இருக்கும்? ஐ அப்ஜெக்ட் மை லார்ட். மை லார்ட், என் நண்பர் மிஸ்டர் முருகன் கேட்கும் கேள்விகளுக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. கோட்டார் அவர்களுக்கு தெரியும், இது முழுக்க முழுக்க கள்ளக்கடத்து சம்பந்தப்பட்ட கேள்வி. தயவு செய்து இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை என் நண்பர் கேட்காதிருக்கும்படி கோட்டார் அவர்கள் தடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிலாட், தயவு செய்து என் வழியிலேயே தொடர்ந்து நான் கேள்விகளை கேட்க தனம் கோட்டார் அவர்கள் அனுமதி கொடுத்தால் நான் கேட்கும் கேள்விகளுக்கும் இந்த வழக்குக்கும் எவ்வளவு தூரம் சம்பந்தம் இருக்கிறது என்பதை போக போக கோட்டார் அவர்களே தெரிந்து கொள்ளலாம். பிளீஸ். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ. மிஸ்டர் ஏகாம்பரம், இந்த 3 பிள்ளைகளும் உங்களுக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு சொத்து ஜாமீன் கொடுத்ததாக நீங்க தானே சொன்னீங்க? ஆமா. உங்க நண்பர் உயிருக்கு உயிரானவர்னு நீங்க தானே சொன்னீங்க? இப்பவும் தான் சொல்றேன். அவர் பணக்காரர் தானே? எத்தனை தடவை சொல்றது? எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவையும் சொல்லித்தான் தீரணும்.
மறுபடியும் கேட்கிறேன், பணக்காரர் தானே? அவர் கொளுத்த பணக்காரர். மிஸ்டர் ஏகாம்பரம், அப்படி கொளுத்த பணக்காரர் அவருடைய ஆரிய நண்பரான தாங்கள் 2 லட்சம் ரூபாய் கடனில் அவதிப்பட்டு இருக்கும் போது அந்த கடனை தீர்க்கவோ அல்லது தன் சொத்தை கொண்டு உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கவோ முன் வந்திருக்கலாம் இல்லையா? முன் வந்திருக்கலாம். வந்தாரா? வரல. ஏன் வரல? நான் கேட்கல. ஏயா கேட்கல? தயவு செய்து சொல்லியா ஏன் கேட்கல? மிஸ்டர் ஏகாம்பரம், உங்க நண்பர் உங்களுக்கு உயிரை கூட கொடுப்பாரு இல்லையா? ஆமா. அது மட்டும் எப்படி? என் மேல உயிரையே வச்சிருக்கிறாரு, அதனால உயிரை கொடுக்கிறாரு. நான் சொல்றேன் அவருக்கு சொத்தே கிடையாது, அதனாலதான் கொடுக்கல. இது எப்படி? மிஸ்டர் ஏகாம்பரம், நான் திட்டவட்டமா தீர்மானமா உறுதியா சொல்றேன், உங்க நண்பர் பணக்காரர் அல்ல. கள்ளக்கடத்தல பலே பேர்வடி, அதுல உனக்கும் பெரும் பங்கு உண்டு. இப்படி நீங்க பரவரசமா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்ற கள்ளக்கடத்தல் வரிசையில கடைசியா 10,000 ரூபாய் அவிர நீங்க கடத்திட்டு வரும்போது போலீசார் உங்க காரை பார்த்து பின்தொடர்ந்தாங்க. அது தெரிஞ்சு அன்னைக்கு எப்படியோ மாயமா மறைஞ்சிட்டீங்க. அந்த தேதியில் இருந்து அந்த காரை எவன் தரையில கட்டால துடியா துடிச்சிட்டு இருக்கும் போதுதான் பாவம் இந்த அப்பாவி பிள்ளைங்க 3 பேர் உங்க கையில சிக்கிறாங்க. ரொம்ப சாமர்த்தியமா தேதியை தள்ளி போட்டு வந்த வரைக்கும் காரை வித்துட்டு போயிட்டீங்க. உண்டா இல்லையா? சத்தியமா கிடையாது. இத்தனையும் கட்டுக்கதை. வெயிட் a minute. அந்த கார் சம்பந்தப்பட்ட ஸ்டாம்ப் ரெசிப்ட் கொடுங்க. பாருங்க, பார்த்தாச்சா? என்ன இல்ல அந்த ரசீது? பார்த்தாச்சு. என்ன ரசீது? காருக்கு உண்டான பணத்தை என் நண்பரின் சார்பா நான் பெற்றுக்கிட்டதுக்காக நான் கொடுத்த ரசீது. நான் கொடுத்த ரசீதுன்னா? நான் கையெழுத்து போட்டு கொடுத்த ரசீது. மிஸ்டர், அந்த ரசீதை இன்னொரு தடவை நல்லா பிரிச்சு பாருங்க. அதுல இருக்கிற கையெழுத்து உங்களோட தானா? நான் எங்க எழுத்த நான் போடாம வேற எவன் போடுவான்? மிஸ்டர், அதெல்லாம் கேள்வி. இந்த ரசீதை மறுபடியும் பிரிச்சு பாருங்க. அதுல இருக்கிற கையெழுத்து நீங்க போட்டதுதானா இல்லையா? நான் போட்ட கையெழுத்து தான் நான் சொல்றேன். இல்லன்னு நான் சொல்றேன். எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும். வெரி கிளாட். இந்த கையெழுத்து உங்களுக்கு இல்லை. சத்தியமா இது என் கையெழுத்துன்னு நான் சொல்றேன். கிடையவே கிடையாது. வேற யாரையோ விட்டு கையெழுத்து போட சொல்லிட்டு அந்த கையெழுத்து உங்களோட தான் அப்படி நீங்க அப்பட்டமான பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா ஐயா ஐயா, என்ன சார் என்ன சார் ஏன் சொந்த டைப் மிஷின்ல நானே டைப் அடிச்சு என் கையாலேயே ஸ்டாம்ப் போட்டி அந்த ஸ்டாம்ப் மேல என் கையாலேயே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். அது உங்க கையெழுத்துல பொய்யா அப்படி இப்படிலாம் சொல்லி என்ன சார் ஒரே சாதிப்பா காத்துக்கிட்டு இருக்க? உங்க சொந்த மிஷின்ல நீங்களே டைப் அடிச்சீங்க. ஆமா. உங்க கையாலேயே ஸ்டாம்பையும் ஒட்டிங்க. ஆமா. நீங்க ஒட்டின அந்த ஸ்டாம்ப் மேல நீங்களே கையெழுத்து போட்டீங்க. ஆமா. கோச்சு கூடாது. கடைசியா ஒரு கேள்வி, அந்த ரசீதை கொஞ்சம் கொடுங்க. ஏன் சார், இந்த ஸ்டாம்ப் உங்க கையினால ஒட்டப்பட்டது தானே? எஸ். இத இனிமே மறுக்கவே மாட்டீங்களே? மறுக்க வேண்டிய அவசியம் எந்த காலத்திலையும் கிடையாது. That's the only point I need. விராட், இவர் கையால் ஒட்டப்பட்டதாக இவராலேயே ஒப்புக்கொள்ளப்படும் இந்த ரசீதில் உள்ள ஸ்டாம்பை கரம் கோச்சார் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காரில் அவின் கள்ளக்கடத்தல் நடந்தது மார்ச் மாதம் 25ஆம் தேதி. இந்த விவரம் சுங்க இலாகா அதிகாரிகள் டைரியில் தெள்ள தெளிய காணப்படுகிறது. மிலாட், மார்ச் மாதம் 25ஆம் தேதி அவின் கள்ளக்கடத்தல் நடந்த அந்த காரில் யார் இருந்தார்கள் என்பதுதான் இப்போது சர்ச்சைக்குரிய விஷயம். மிலாட், மிஸ்டர் ஏகாம்பரம் தன் கையாலேயே ஸ்டாம்பை ஒட்டி கையெழுத்திட்டு இருக்கும் ரசீட்டுப்படி இவர்